அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை மாற்றத்தால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கடவுளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் திருப்பு முனையாக உண்டாகலாம். உங்களுடைய தொழிலில் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் ஏற்படலாம். பெற்றோர் மூலம் அன்பு ஆதரவு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலையில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மீனராசியை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும், சில இடங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் உண்டாகலாம், ஆனால் நினைத்த காரியம் உங்களுக்கு தாமதம் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் தோன்றலாம். புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் செயல்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். பதவி உயர்வு, இடமாற்றத்தில் தாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் புதுமையான திட்டங்களை நீங்கள் போடுவீங்க. வியாபாரத்தை அதிகரிக்க நண்பர்கள் உங்களுக்கு உதவியை நாடக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்த நன்மைகள், பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறை காட்டுவீங்க. கலைத்துறையில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் விவோகம் அமைத்து நீங்கள் இறங்கக்கூடியதாகும். சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மைக்கு தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். ராகு 12ல் இருப்பதால் கடுமையான அலைச்சலுக்கு பின் காரியம் கைகூடும். இந்த காலம் பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். நீங்கள் கவனமாக இறங்கலாம். ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆர்வம் காட்ட வேண்டாம். மீனராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பண விஷயத்திலும் மிகவும் நுட்பமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மீனாட்சி அம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது மூலம் உங்களுக்கு மீனாட்சி அம்மனின் அருளால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகும். செவ்வாயின் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுகின்றதே என்ற கவலை உங்களுக்கு நீங்கும். இரவு நேரங்களில் கண் விழிக்க வேண்டி வரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட குறைவான ஒரு லாபம் தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை துணையின் உடல்நல நீடித்து வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகலாம். பெண்களுக்கு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தை நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கலைத்துறையில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக இருக்குது. அறிவாற்றல் உங்களுக்கு செயல்திறன் கூடும். உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு லாபம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு அடுத்தவர்களுடைய திடீர் பிரச்சனைகளில் தலை தூக்கலாம். உங்களது கருத்து மாற்று கருத்தாக கூட உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும். காரிய தடைகள் நீங்கலாம். உங்களுடைய மனதில் சோர்வு நீங்கி உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வரலாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கு. பெண்களுக்கு மற்றவர்களுடைய செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சி சாதகமான பலன்களை பெற்றுத்தரும்.
இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களும் கோபமான வார்த்தைகள் பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருந்துகளில் உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பரிகாரமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவருடன் நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பதட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் விஷ்ணு துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். எடுத்த வேலை வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ராகுவுக்கு குரு பார்வை தருவதால் மனம் தெளிவடையக்கூடியதாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு முடியக்கூடியதாகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் பதட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்களாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலம் இது. குடும்பத்தினால் நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. எதிர்கால சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 7ல் சூரியன் இருப்பதால் மனைவி மகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை அக்கறையாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் ஆலோசித்து செய்வது நல்லது. இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வினால் அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார நீங்கள் உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல கலவையான அனுபவங்களை கொண்டு வரும். குறிப்பாக உங்களுக்கு நிதி விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகும். பொருளாதார விவகாரங்களில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். இந்த காலத்தில் எதிர்பார்த்ததை விட ஆதாயங்கள் சற்று குறைவாக இருக்கும். இருப்பினுமே மன திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.